மகிழ்ச்சி. நாம் அனைவரும் மகிழ்ச்சியை விரும்புகிறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி நமக்குள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை நாம் அடிக்கடி தவறாக புரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உண்மையில் அடையப் பெற்றும் மகிழ்ச்சியற்று உணரும் ஒருவரிடம் கேளுங்கள், வேறு என்ன வேண்டும்? ஒரு சிறுவனாக உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது எது? பொம்மை ரயிலா? பார்பி பொம்மைகளா? ஆனால் அதே பார்பி பொம்மையோ அல்லது அதே பொம்மை ரயிலோ நீங்கள் டீனேஜில் இருக்கும்போது உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யப் போவதில்லை. உங்கள் நண்பர்களுடன் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முடிந்தவரை பெற்றோரை விட்டு ஓடிவிடுவீர்கள். இந்த டீன் ஏஜ் பருவத்திலிருந்து நாம் வளரும்போது நாம் ஒரு தொழிலில் இறங்குகிறோம். ஓ, எனக்கு சிறந்த தொழில் உள்ளது, நான் வருடத்திற்கு $3,50,000 சம்பாதிக்கிறேன். அற்புதம்! உங்களிடம் ஒரு சிறந்த கார் உள்ளது. நீங்கள் ஒரு சரியான குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். உங்களுக்கு குழந்தைகள் உள்ளனர். வாழ்க்கையில் எல்லாமே உங்களிடம் உள்ளது. ஆனால் உங்களுக்கு மன மற்றும் உணர்ச்சி ரீதியான நலம் இல்லை. உங்களிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் உங்களிடம் மகிழ்ச்சி இல்லை. உங்கள் மகிழ்ச்சி எங்கே? இந்த அனைத்து வெளிப்புற காரணிகளை சார்ந்திருத்தலை நாம் நிறுத்த முடிந்தால் நாம் நமது சொந்த சுதந்திரத்தை அடைவதில் சிறந்தவர்களாக இருப்போம். இல்லையெனில் மகிழ்ச்சிக்காக நாம் இன்னும் இதை அல்லது அதை சார்ந்து இருப்போம். உங்கள் சுதந்திரம் எங்கே? உங்கள் சொந்த ஆசைகள், எதிர்பார்ப்புகளுக்கு நீங்கள் அடிமையாகி விடுவீர்கள். ஒரு சிறந்த ஜெர்மன் தத்துவஞானி ஸ்கோபன்ஹாவர் என்பவர் இருந்தார். உங்கள் பல ஆசைகளில் எத்தனை ஆசைகள் நிறைவேறியுள்ளன? அல்லது உங்களிடம் உள்ள ஆசை பட்டியலில் எத்தனை ஆசைகள் நிறைவேறியுள்ளன என்று அவர் ஒரு சிறிய புரிந்து கொள்ளக்கூடிய சூத்திரத்தை முன்வைத்தார். உங்களுக்கு 10 ஆசைகள் இருந்து 5 நிறைவேறியிருந்தால் தர்க்க ரீதியாக 50% மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் நம் மகிழ்ச்சிகள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் சில மகிழ்ச்சிக்கான காரணிகள் உள்ளன. உதாரணமாக, ஒன்று நிறைவேறினால் கூட மற்ற ஆசைகள் அனைத்தும் தேவையற்றதாகிவிடும். எனவே ஒவ்வொரு ஆசையின் அளவும் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் நுட்பமாக பார்த்தால் 10இல் 10 ஆசைகள் முழுமையாக நிறைவேறினால் நீங்கள் 100% மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நீங்கள் 5 ஆசைகளை 10 ஆசைகளால் வகுத்தால் அது 50% ஆகும். 10க்கு 10 என்பது 10%. ஆனால் நீங்கள் 0 வகுத்தால் அந்த சூத்திரத்திற்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஆசையே இல்லை. அந்த மகிழ்ச்சி திடீரென்று வரையறையற்றதாக மாறும். அது எல்லையற்றதாகவும் இருக்கலாம். ஆகையால்தான் பல ஆன்மீக போதனைகள் ஆசைகளுக்கான பசியை கட்டுப்படுத்தும்படி போதிக்கின்றன. ஆசைகளை மேன்மேலும் குறைப்பதற்கு கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் செல்லும். எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் உள்ள பிடிவாதம் குறைவாக இருந்தால் அது இன்னும் அதிகமாகும். உண்மையில் மகிழ்ச்சி என்பது எதிர்பார்ப்புகளின் நாடகமே. கோபம் என்பது கூட எதிர்பார்ப்பு தோல்வி அடைவதினால் ஏற்படுவதுதான். இந்த அறிவு என்னை ஒரே இரவில் புத்தராக்கி உடனடியாக இந்த ஆசைகளிலிருந்து விடுபடச் செய்யுமா? இல்லவே இல்லை. இதற்கு வாழ்நாள் முழுவதும் பயிற்சி தேவை. வாழ்நாள் முழுவதும் இத்தகைய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் வேண்டும். இத்தகைய மனநிலையை அடைவதற்கு நமது சொந்த பரிணாம வளர்ச்சிக்கான மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. அதிகப்படியான ஆசை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து உங்களின் சில விஷயங்களை நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொண்ட, அவர்களிடமிருந்து சிலவற்றை பெற்றுக்கொண்ட அந்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்க்க முடியுமா? உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது எது? எனவே கொடுப்பதில்தான் உண்மையில் நம் உள்ளம் நிரம்புகிறது. நாம் பெற்றுக்கொள்வதை விட கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம்.